ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு வந்து அவங்களுடைய பேர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு என் பேரை சொல்லும்போது யாராவது கூப்பிடும்போது அவங்களுக்கே வந்து பூர்ணிமாவா, ஏன்னா என்னுடைய காலேஜ்லலாம் வந்து தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்க, ஹிந்தி, மலையாளம் அந்த மாதிரி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னோடய பேர் அவ்வளோ ஈஸியாக வராது, சொல்ல வராது. பட் என்னோடய பேர் தமிழ் பேர் தான். பட் ஆத்ரே இஸ் ஆல்சோ தமிழ் பேர். அது சொல்லும்போது அதுக்கு ஒரு அது ஒரு ஃபீலாக நல்லா இருந்தது. அந்த பேர் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் நான் பர்டிகுலராக எனக்கு அந்த பேர் வேணும் அப்படின்னு கேட்டு. இப்போ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு சீசன் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இந்த சீசன் பார்க்குறீங்களா? இல்லை நான் பார்க்கல. அது வந்து அவங்களுடைய ஒர்க்கு. நீங்கள் ஃபாலோப்பும் பண்ணல? அவ என்ன, நான் இன்னைக்கு என்ன இன்டர்வியூ போகிறேன் இது பண்ணுற கால் பண்ணி ஆகிட்டுறேன். அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் என் வேலையை பார்ப்பேன். பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த வீடியோ எடிட்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன். வயசானவங்க கூட ஒர்க் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் சிடுன்னு இருப்பாங்க. அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் என்னவா இருக்கும் அப்படிலாம் ஒரு தாட் இருந்தது. தட்ஸ் ராங். அவர் வந்து அப்படிலாம் இல்லை. அவர் வந்து ஏதோ குட்டி பைய மாதிரி எங்களெல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு ட்ரோனில் எடுக்க முடியாது அந்த ஷாட்டை. ஸோ இந்த எட்ஜில் ஒரு கேமரா நான் போகிற மாதிரி, அந்த எட்ஜில் நான் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி ஒரு கேமரா, என் கையில் கோப்ரோ. ஸோ நான் போயிட்டே இருக்கேன். போய் ஒரு இடத்துல திடீர்னு நின்றுச்சு. நான் என்ன நினச்சேன், கொஞ்ச நேரம் நான் ரியலைஸ் பண்ணுறேன் என்னென்னா ஸ்டக் ஆகிடுச்சுங்கிறதே ரியலைஸ் ஆகலை. ஹெல்ப் அபி காப்பாற்றுங்க, ஹரி யாராவது காப்பாற்றுங்க, எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கத்த ஆரம்பிக்கிறேன். ரொம்ப பதட்டம் ஆகிட்டேன், செம்மையாக பயந்துட்டேன், கையெல்லாம் நடுங்கிருச்சு, ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன சுற்றி என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, ஃபுல் ஃபாகு, எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அம்மா அப்பா பத்திரமா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து நான் டெத் நோட் கொடுக்குறேன். முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நான் கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இது எங்கேயோ போய் நின்றுட்டுருக்கு. ஓகே, ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ எல்லோ படம் வந்துட்டு நவம்பர் 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் ட்ரெய்லர் பார்த்தேன். படம் வந்துட்டு பூர்ணிமா அவர்களை வச்சு தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்துட்டு பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுறதை வச்சு ஒரு படமாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. பிகாஸ் வி டோன்ட் கால் ஒரு பையன் மேல் சென்ட்ரிக்னு ஒன்று இல்லை. புரியுது. மேபி இது ஒரு ஃபீமேல் ட்ரிவன் ஸ்கிரிப்ட், ஒரு ஃபீமேலோடைய ட்ராவல். அதாவது இந்த கதையை ஃபீமேலை தூக்கிட்டு மேல் போட்டாலும் சில சேஞ்சஸ் இருக்குமே தவிர இட்ஸ் த சேம். லைக் ஐ ஃபீல் லைக் எனி ஃபில்ம் கேன் பி தட் வே. ஸோ அதை ஒரு பொண்ணுடைய ஆங்கிள்லேருந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணுடைய கேரக்டரை அதை லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ எனக்கு அந்த டேர்மில் வந்து பெரிய ஈடுபாடு இல்லை. ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஈடுபாடு இல்லை. ஓகே, பட் ஸோ பிகாஸ் ஒரு பையன் பண்ணும்போது ஆனால் ஒரு பொண்ணு ஹீரோனா வச்சு பண்ணாலே உமன் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது நம்ம சொல்லாமல் இருக்கான்றது தான். இப்போ ஆப்வியஸாக சொல்லுவாங்க. இப்போ ஏதோ இன்டர்வியூல சுதா மேம் சொல்லியிருப்பாங்க, என்னை வந்து நீங்கள் ஃபீமேல் டேரக்டர்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி. என்னையோ தட்ஸ் அ கேரக்டர், அவ்வளோதான். அந்த ஆதிரின்றது பதிலாக ஆதின்னு ஒரு பையனம் இருந்துச்சுன்னா அந்த ஆதியை பற்றின கதையாக இருந்திருக்கும். இது ஆதிரியை பற்றின கதைன்றதுனால அது இவென்ச்சுவலி தட் ஃபால் இன்டு ஃபீமேல்ன்ற மாதிரி ஆயிடுச்சே தவிர ஃபீமேல் சென்ட்ரிக்காக பண்ணணும், வி வாண்ட் டு டூ சம்திங் ஃபீமேல் ஃப்ரெண்ட் மூவின்றது. ஓகே ஓகே, அதுதான் கேட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ படத்தில் வந்துட்டு இவங்க கேரக்டர் நேம் ஆதிரேன்னு வச்சதுக்கு எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, தெரியும், அதனால தான் கேட்டேன். ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு வந்து அவங்களுடைய பேர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு என் பேரை சொல்லும்போது யாராவது கூப்பிடும்போது அவங்களுக்கே வந்து பூர்ணிமாவா, ஏன்னா என்னுடைய காலேஜ்லலாம் வந்து தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்க, ஹிந்தி, மலையாளம் அந்த மாதிரி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னோடய பேர் அவ்வளோ ஈஸியாக வராது, சொல்ல வராது. பட் என்னோடய பேர் தமிழ் பேர் தான். பட் ஆத்ரே இஸ் ஆல்சோ தமிழ் பேர். அது சொல்லும்போது அதுக்கு ஒரு அது ஒரு ஃபீலாக நல்லா இருந்தது. அந்த பேர் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் நான் பர்டிகுலராக எனக்கு அந்த பேர் வேணும் அப்படின்னு கேட்டு. ஓகே ஓகே, கிரேட். இப்போ அதே மாதிரி வந்துட்டு படத்தில் நிறையா ட்ராவல் சீன்ஸ் இருக்கிறதுனால நிறைய டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப்ஸு, லொக்கேஷன்லாம் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் இல்லை எப்படி இருந்துச்சு படம் ஷூட் அப்போது, எஸ்பெஷலி ட்ராவல் சீன்ஸ் அப்போது? அதான் நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி, ட்ராவல் ஃபிலிமை தாண்டி நாங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா
எந்த இடத்துலையுமே ஒரு 2-3 நாள் மேலே ஸ்டே பண்ணதே கிடையாது. வி யூஸ் டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை ஸ்கெடியூல் ஒரு 8 நாள் பண்ணோம். அதை தாண்டி when we decide to travel to கேரளா, அங்கே ஆரம்பித்ததுலேருந்து மூணாரில் ஷூட் பண்ணோம். மூணார்லேருந்து கிளம்பி அப்புறம் வர்க்கலா போனோம். நாங்கள் அந்த பர்டிகுலர் இடத்துல ஷூட் பண்ணதை விட அந்த அந்த A to B ட்ராவல் பண்ணுறோம்ல, இப்போ மூணார்லேருந்து நாங்கள் வர்க்கலா போனோம். இதுக்கு நடுவில் ஷூட் பண்ணிட்டு தான் போனோம். நாட் தட் இப்போ நம்ம மூணாவது ஸ்கெடியூல் முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து நம்ம வர்க்கலா போகலான்னு கிடையாது. மூணார்லேருந்து வர்க்கலா போகும்போதுமே ஷூட் இவரெல்லாம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓட்டினானே தெரில. வண்டியை நீங்கள் பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்க, நாங்கள் பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கோன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த 2 கிலோமீட்டர்ன்ற மாதிரி மூணார்லேருந்து வாகமான் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் நாங்கள் இந்த படத்தை இது வச்சுட்டு நாங்கள் வீலாகவே எங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்குது, தனியாக யூடியூப்பில் போடலாம். அவ்வளோ அந்த ட்ராவல் ஆஃப் மாதிரியே நாங்கள் அவ்வளோ விஷயம் இருக்குது. இது கிடைக்கும்னு தெரியாது. ஸோ வி ஆர் லைக் 2-3 இடத்துல வந்து இது நல்லா கிடச்சிருக்குன்னு நினச்சி, சரியா நீங்கள் வண்டியில் விட்டு கார் ஏறிக்கன்னு 2 பேரையும் சொல்லுவோம். இவர்கிட்ட வந்து அந்த புல்லட் கொடுத்துருந்தோம். இவங்கள்ட்ட இந்த ஒரு ஆக்சிஸ் ஸ்கூட்டி ஒன்று இருக்கும். அந்த ஸ்கூட்டி வந்து பிரேக் பிடிக்காத ஸ்கூட்டி, கொஞ்சம் ஒரு கொலரான ஸ்கூட்டி தான். அது பெண்டு இப்போ நார்மலாக பிளெயினில் ஓட்டுறதுன்றது வேறு. பட் ஆனால் அந்த பெண்டில் ஓட்டும் போது பிரேக் பிடிக்காம அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இவங்க ஓட்ட விட்டு அதுவும் ஸ்லீப்பே கிடையாது. நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம்னா, லைக் இந்த ட்ராவல் டைமில் தூங்குறது தான். இவங்க ட்ராவல் டைமில் பைக்கில் தூங்கவும் முடியாது, அது இன்னும் தப்பாயிடும். அது இல்லையா, அது கழுவ முடியாது. சொல்ல வரேன், நான் ஏதோ ஒரு சிறந்த டிரைவராக இருந்ததுனால அப்படி சொல்றேன். ஏன் பிரேக் இல்லாத பைக்கா இது பண்ணீங்க? ஒரு நல்ல பைக்காவே எடுத்துருக்கலாமே. நான் தான் பட்ஜெட் போடுன்னு சொன்னேன். ஓகே 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 சூப்பர். ஸோ அடுத்து கம்மிங் டு தி ஆக்டர் ஆஃப் த ஃபிலிம் வந்துட்டு, நீங்கள் ஆல்ரெடி வதந்தி அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்துட்டு நீங்கள் தான் ட்விஸ்டாகவே இருப்பீங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எப்படி அந்த வதந்திக்கு அப்புறம் வதந்துட்டும் இப்போ வரப்போகுது, அது இதில் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அதை பற்றி ஓகே ஓகே வேற கதைன்ட்டாரு, ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஃப்ராங்காக இல்லை. ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு பூர்ணிமா அவர்களே, இப்போ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு சீசன் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த சீசன் பார்க்குறீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை, நான் கொஞ்சம் படத்தில் பிஸியாக இருக்கேன். நடிப்பாங்களா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாங்க. இல்லை நான் பார்க்கல. அது வந்து அவங்களுடைய ஒர்க்கு, நீங்கள் ஃபாலோப்பும் பண்ணல. அவ என்ன, நான் இன்னைக்கு என்ன இன்டர்வியூ போகிறேன் இது பண்ணுற கால் பண்ணியா கேட்டுறேன். அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் என் வேலையை பார்ப்பேன். பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த வீடியோ எடிட்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவள் பெருசாக ஃபாலோ பண்ணல அவ்வளோவா. எனக்கு அவ்வளோவா இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்கிற நேம்ஸ் கூட ஞாபகம் இல்லை, இருக்குது லைட்டாக. ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு டெல்லி கணேஷ் சாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்துட்டு தவறுனதுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவரோட கடைசி ரிலீஸ் ஃபில்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அவர் உங்கள் அப்பாவெல்லாம் நடிச்சிருக்காரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி ஃபஸ்ட் சொல்லணும். ஏன்னா ஹரி வாண்டட் டு காஸ்ட்யூம், ஏன்னா அவர் தான் வந்து இந்த கேரக்டருக்கு டெல்லி கணேஷ் சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும். லைக் நாங்கள் முன்னாடியே இன்மை வாழ்க்கைக்கு ட்ரை பண்ணோம்ல. ஸோ ஹரி வாண்டட் டு ஒர்க் வித் இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கூட அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லீலா மேம், வினோதினி மேம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப சீனியர்லாம் இல்லை, பட் ஸ்டில் அவங்க ஒரு ஆக்டராக அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டெல்லி கணேஷ் சார், அந்த மாதிரி MS பாஸ்கர் சார், அந்த மாதிரி அவருக்கு ஆசை. ஸோ அவர் காசு பண்ணது தான். நீங்கள் தான் பேசணும். டெல்லி கணேஷ் சார் நாங்கள் இன்மை வாழ்க்கையிலையும் பூர்ணிமா அப்பாக்காக கேட்டிருந்தோம். அப்போ இவ ஸோ கைண்ட். அந்த டைமில் நாங்கள் அது வெப் சீரிஸ்னால் நாங்கள் சொல்கிறது யூடியூப் வெப் சீரிஸ், அதுக்கே அவர் வந்து ஒத்துக்கிட்டார். அது எவ்வளோ பேர் அதை ஒத்துப்பாங்கன்னு தெரியல. சில பேருக்கு அந்த ஒரு மேபி நான் படம் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ இப்போ லெஜெண்டாக இருக்கேன், இது பண்ணுன்னு இருக்குல்ல, அப்படி அவர் பேசுனதே கிடையாது. மோஸ்ட்லி ஒரு பையன்கிட்ட தான் நான் பேசுவேன், அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணுவார். அப்போவே அதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த டைமில் எங்களுக்கு கொடுக்க சுத்தமாக காசு கிடையாது. அக்செப்டட், பரவாயில்லப்பான்ற மாதிரி நினச்சாரு. பட் வேறு சில ரீசனால் அதை எங்களால் பண்ண முடியல. அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வரும்போது எங்களுக்கு மைண்டு டக்குன்னு வந்தது வந்து டெல்லி கணேஷ் சார் தான். ஸோ கால் அடித்தா இது ஸோ கைண்ட் தட் வீட்டுக்கு கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1 hour உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி அவரோட இவங்க அம்மா கேட்ட ஒன்று இருப்பாங்க, அதில் அவரே தான் கால் பண்ணி சொன்னார், நான் சொல்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி அவரே இவங்களை உட்கார வச்சுக்கிட்டே கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அதெல்லாமே பண்ணது அவர் தான். அதான் இஸ் ஸோ கைண்ட். அவர் வந்து இப்போ நம்ம ஒரு மைண்ட் செட்ஸ் இங்கே பாதி பேருக்கு இருக்குல்ல, இது சினிமா, இது யூடியூப், இது டிவின்றது இருக்குல்ல. நான் பார்த்த 2 பேர்
அது பிரேக் பண்ணவே இல்லை. எல்லாமே கேமரா லென்ஸு அதில் ஷூட் பண்ணுறோம், நான் தெரியுறேன் அவ்வளோதான். இதை தாண்டி சினிமா ஒன்று கிடையாது. சினிமானா பெருசு, டிவினா சின்னது, யூடியூப்னா கம்மின்றதுலாம் கிடையாது. எல்லாமே நான் நடிக்கிறேன், கேமரா இருக்குன்றதை வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்து 2 பேர். ஒன்று டெலிகனேஸ் சார், அவர் இந்த படம் முடிச்சு சீரியல் பண்ணார். ஷார்ட் ஃபிலிமும் மணிகண்டன் சாரோட ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாமும் பண்ணியிருக்காரு அவர். ரெண்டாவது வினோதினி மேம். வினோதினி மேம் இந்த பக்கம் படம் பண்ணுவாங்க, அந்த பக்கம் போயிட்டு சீரியல் பண்ணுவாங்க, அந்த பக்கம் போயிட்டு யூடியூப்ல ஏதாவது கேட்டால் பண்ணி கொடுப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தனித்தனியாக பார்க்குறோம், இது பெருசு சின்னதுன்னு பார்க்குறோம். பட் எல்லாமே கம்ஸ் அண்டர் ஆர்ட் ஃபார்ம்ன்றது சொல்லி கொடுத்தது 2 பேர் தான். ஸோ அதான் அவர் கூட இருந்த நாங்கள் 2 நாள் தான் ஷூட் பண்ணோம். பட் 2 நாள் வந்து லைஃப்பில் நம்ம அப்படியே ஒரு சேலேஜ் பண்ணி வச்சு போகலாம். இது எப்பயுமே எப்பவுமே எடுத்து பார்க்கலாம். ஏன்னா எல்லோ இஸ் ஆல் அபவுட் மெமரிஸ் தான் எல்லோன்ற ஒரு ஓல்டு ஃபிலிமே. அப்படி டக்குன்னு எனக்கு ஒரு மெமரிஸ் நான் லைஃப் ஃபுல்லாக நான் கொண்டு போவேன்னா அது டெலிகனஸ் சார் கூட. ஐ ஸ்டில் ரிமெம்பர், அப்போ ரொம்ப பயங்கரமான ஃபிசிக்கல் இல்னஸில் தான் இருந்தார். எந்த அளவுக்குன்னா நான் பேசும்போது தூங்கிடுவார், நான் ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தூங்கிடுவார். ஆனால் 10 மணிக்கு இங்கே சார் வரணும் அப்படின்னா கீழே ஒரு ரூம் இருக்கும், நாங்கள் மேலே லைட் செக் பண்ணுறக்க மட்டும் எங்களுக்கு டைம் ஆகும். 10 மணிக்கு வந்து உட்காந்துருவார். நான் வீட்டில் சார் நீங்கள் போய் படுங்க, நான் கூப்பிடுறேன் சார். இல்லை நீ 10 மணிக்கு வச்சா 10 மணிக்கு வந்துட்டேன், நான் இங்கே ஓரமாக உட்காந்துருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணுறேன் நான் கிடையாது இல்லை அப்படின்ட்டு ஓரமாக உட்காந்துருப்பாரு. கீழே போகவே மாட்டார். கீழே நான் போய் பார்த்ததே கிடையாது. நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஓகே நான் உட்காந்துருப்பாரு. உட்காந்து தூங்குவாரே தவிர மேக்கப்லாம் போட்டு காஸ்ட்யூம்லாம் போட்டு 10னா 10 மணி, அது 10:01 கிடையாது, 9:59 கிடையாது. அவரால் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், ஏறி வர முடியாது. தாங்கி ஏறி வந்து மேலே வந்து உட்காந்துருவார். அந்த மாதிரி ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாங்க. நான் ஒன்று ஸ்கிரிப்டை படிச்சிடுவார். அப்படி இல்லைன்னா இங்கே உட்காந்தா நான் மனப்பாடம் பண்ணாவது பேசுவேனே தவிர நான் ப்ராம்ப்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லுவார். அதான் நம்ம வந்து இப்போ சும்மா ஒரு 2 hours ஷூட் பண்ணிட்டு பிரிங் த ரெட் புல்லான்னு நம்ம உட்காடுறோம்ல, அப்போல்லாம் கிடையாது. இந்த வயசுலையும் முடியாத அப்பையும் அந்த டெடிக்கேஷன் ஒன்று இருக்குல்ல, அப்போ தான் தெரியுது நம்ம வந்து இவங்கள மாதிரி பீப்புளை மீட் பண்ணும்போது தான் நம்மளாம் ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பெருசாக கற்றுக்கிட்டோமோ என்ன பண்ணுறோன்னே கிடையாது. இவங்களாம் அவ்வளோ படம் பண்ணிட்டு அவ்வளோ லெஜெண்டை பார்த்துட்டு இன்னும் ஏதோ ஃபஸ்ட் படத்தில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்களே, அவங்கள பார்க்கும்போது தான் நம்ம ஆக்சுவலி நம்ம எவ்வளோ கற்றுக்கணும் எங்கே போகணுன்றதெல்லாம் வந்து எனக்கு லீலா மேம் அப்படி தான். லீலா மேம் வந்து நாங்கள் ஒர்க்லாவில் ஷூட் பண்ணிருந்தோம். ஒரு கேம்ப் ஃபயர் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். கேம்ப் ஃபயரை இப்போ 10 வச்சுட்டு ஆன் ஆச்சுன்னா மழை பெய்யும். நான் மேம்கிட்ட சொன்னதுன்னா 6 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் மேம், 7 மணிக்கு முடிச்சிடலாம் மேம், ஒரே சிங்கிள் ஷேட் டேக் தான் மேமுக்கு. நான் 6 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடித்தேன் வெடிக்காத்தால். ஷூட் பண்ணது வெறும் 5 minutes தான். எவ்ரி டைம் கரெக்டாக மேம் ஆன் டேக் வரும் மழை பெய்யும், ஆன் டேக் வரும் மழை பெய்யும். நைட்டு ஃபுல்லாக பெஞ்சது. நான் கெஞ்சிருக்கேன் மேம்கிட்ட, மேம் ரூமில் போய் படுங்க மேம், நான் மழை இன்னும் எழுப்பேன். வேணாம்ப்பா நான் இங்கேயே இருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக விடிய உட்காந்து 6 மணிக்கு முடித்தோம். திருப்பி எனக்கு 6:30 ஃபர்ஸ்ட் ஷாட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு 6:30 வந்துட்டாங்க. நைட்டு தூங்க கூட இல்லை. ஸோ இவங்க நினச்சிருந்தா அந்த ஒரு லீச்சர் எடுத்துக்கலாம். இல்லைப்பா நான் ஒரு 1/2 hour கழிச்சு வரேன், 1 hour கழிச்சு வரேன், நீங்களே பட்ஜெட்டில் தான் பண்ணுறீங்க நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டுறது இருக்குல்ல. வினோதினி மேம் அப்படி தான். எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறனால ரொம்ப பக்காவா. ஆமாம். இப்போ நான் சொன்ன இதே டெம்ப்ளேட்டில் தான் பூர்ணிமா வேலை பார்த்தாங்க, இதே டெம்ப்ளேட்டில் தான் வைபவ் வேலை பார்த்தாங்க, சாய் நடிச்சிருக்கான், எல்லாரும் இப்படி தான் பண்ணாங்க. பட் நாங்களாம் டீமாக சேர்ந்து எங்கள் படத்துக்காக பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. பட் அவங்க வந்து எங்கள் டீமுக்காக பண்ணுறதுன்னு இருக்குல்ல. இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னா இவங்களோட படம் தான் அது, இவங்க பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நானும் அந்த செல்ஃபிஷ்னஸ் தான் பண்ணுறோம். என் படம் நான் பண்ணி ஆகணுன்ற இதில் பண்ணுறோம். ரெண்டாவது எங்கள் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு மேண்டேட்டரியும் இருக்குது. பட் டெலிகனஸ் யாருக்கு ப்ரூவ் பண்ண போகிறார்? அவர் என்ன ப்ரூவ் பண்ணி என்ன இருக்குது அவருக்கு? வினோதினி மேம் என்ன இருக்குது? லீலா மேம்க்கு என்ன இருக்குது? அவங்க இதை பண்ணும்போது தான் நம்ம இன்னும் ஒர்க் பண்ணணும், நம்ம வேறு ஏதாவது கற்றுக்கணும். இதுக்கப்புறம் எந்த செட்டுக்கு போனாலும் நம்ம வந்து அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இவங்கள பார்த்து தான். அதான் அது இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய நல்ல விஷயம் வந்து இந்த மாதிரி பீப்புள் கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோன்றது தான். அது ஒரு மேண்டேட்டரி, அது பேசிக்காகவே அது. ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு டெல்லி கணேஷ் சார் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருப்பேன். கொஞ்சம் வயசானவங்க கூட ஒர்க் பண்ணோன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் சிடுன்னு இருப்பாங்க, அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் என்னவா இருக்கும் அப்படிலாம் ஒரு தாட் இருந்தது. தட்ஸ் ராங். அவர் வந்து அப்படிலாம் இல்லை. அவர் வந்து ஏதோ குட்டி பையன் மாதிரி எங்களெல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு
செம்ம ஃபன்னாக பேசிட்டு சிரிச்சிட்டு அப்படி இருந்தார். அண்ட் நிறைய கேட்டுக்கிட்டோம், நிறைய அவர் பேசுவார், நிறைய சொல்லுவார், இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும். அந்த 2 நாள்லேயே நிறைய விஷயம் லைக் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்டு அவர் அதுக்கப்புறமா ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எங்களை பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு. அது வந்து அவருடைய பொண்ணு வந்து எனக்கு வந்து பேசியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சாரதா மேம்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சொன்னாங்க லைக் ஷி வாஸ் வெரி ஹாப்பி டு அவங்க அப்பாவை ட்ரெய்லரில் பார்க்குறது. அண்ட் அந்த ஹக்கிங் சீன்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ அதை பார்த்து அவங்க ஃபேமிலியாகவே அதை நான் 10 தடவை போட்டு பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அவர் போய் அவங்கக்கிட்ட பேசியிருக்காரு எங்களை பற்றிலாம் அப்படிங்கிறதுலாம். ஸோ இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி கைண்ட். இது வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். ஹரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு தான் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. நான் வயசில் மூத்தவன், நான் இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ஸோ என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கேன், அது நியாயமாக இருந்திருக்கும். மீனிங் இல்லை என்னால் இப்போ இது பண்ண முடியாது, இல்லை நான் இந்த டைமுக்கு தான் வருவேன், இல்லை நான் கிளம்பணும், நான் சீக்கிரம் போகணும், இப்படிலாம் என்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருப்போம் கையை தூக்கிட்டு. கரெக்ட் தான், உண்மை தான், நியாயம் தான் அவங்க கேட்குறேன். அவங்க அது எதுவுமே பண்ணல. ரொம்ப ஸ்வீட்டாக கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. சூப்பர். பிரபு சோலமன் சாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காருல்ல, ஸோ அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சிங்க? அதுதான் ட்ரெய்லரில் பார்த்தோன்னே ஷாக்கு, சரியான ஷாக். நாங்கள் மூணாரில் நாங்கள் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம், ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதே ஹோட்டலில் தான் இவரும் பிரபு சாரும் ஆக்சிடென்டெல்லாம் அங்கே தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் பிரபு சலமன் சார் மேனேஜர் தான் எங்களுக்கு சுப்பிரமணிய சார்னு சொல்லி, அவர் தான் எங்களுக்கு வந்து எங்கள் படத்துக்கும் அந்த லோக்கல் மேனேஜராக இருந்தார். அப்போது நாங்கள் அதான் சொன்னோம்ல, எதுவுமே கிடையாது, கிளம்பி வந்துட்டோம். மூணாரில் போய் உட்காந்துட்டு லொக்கேஷன் பார்த்துட்ருக்கோம், டீமாக இந்த ஃபேமிலிலாம் கிளம்பி டூருக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்துட்டோம். இதை ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்திருக்காரு. பார்த்துட்டு சுப்பிரமணிய சார்கிட்ட கேட்டிருக்காரு யார் இந்த டீமுன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பசங்க கிளம்பி வந்திருக்காங்க ஷூட் பண்ணுறதுக்காகன்ட்டு. அவருக்கு மைனா படத்தோட ஞாபகம் வந்துருச்சு. அவர் மைனா மூணாரில் தான் ஷூட் பண்ணார். அப்போ எங்களை கூப்பிட்டு அவர் ரூமுக்கே வர வச்சு கூப்பிட்டு, நான் இப்படி தான் மைனா கிளம்பி வந்தேன், ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா போகும்னு சொல்லி. நாங்கள் 7th அன்னி ஷூட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோம். 7th ஷூட் பண்ண ஆரம்பித்தோம், மழை போக முடியல. 8th மழை, 9th மழை, 3 நாள் தொடர்ந்து மழை. எங்களால் ஷூட்டே போக முடியல. ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு வெக்ஸான மாதிரி ஆகிடுச்சு, என்னடா எப்படி முடிக்க போகிறோம்னு தெரியலன்ட்டு. கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு ப்ரேலாம் பண்ணார். உட்காந்து ஜெபம் பண்ணி, ஒன்றும் இல்லை நல்லா நடக்கும், நீ கவலைப்படாதான்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் வந்து ஷூட் போகும்போது உட்கார வச்சு ஃபுல்லாக ப்ரே பண்ணி இது பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் இதுக்கு நடுவில் எப்போ கன்வின்ஸ் பண்ணீங்க? கன்வின்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு சீக்வன்ஸ் இருந்தது, அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய சீக்வன்ஸ். அது லென்த்து கிடையாது. அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே பூர்ணிமா மேலேயும் வைபவம் மேலே மட்டும்தான் போகும். ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சில் கூட ஒருத்தன் வருவான், அவ்வளோதான், வேறு எதுவுமே அந்த சீனில் கிடையாது. அப்போ என்ன பண்ணால், இதுக்கு நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது சாயின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான். அவன் என்ன சொன்னான், அண்ணா அந்த கேரக்டர் கேட்டு பார்க்கலாமான்னுட்டு. அந்த கேரக்டருக்கு வந்து டைலாகே கிடையாது, என்னடா பண்ணுறது, சும்மா கேட்டு பார்க்கலான்னு சார்கிட்ட போயிட்டு, சார் ஒரு முக்கியமான கேரக்டர் சார் படத்தில், அதுதான் ட்ரெண்டிங் பண்ணியான கேரக்டர், அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும் சார், நீங்கள் பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு. பார்த்தாரு, சரி ஓகே நான் பண்ணுறேன், உடனே பண்ணுறேன்ட்டாரு. அப்புறம் அவரே கூப்பிட்டு, நான் எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு தெரில, நான் அந்த இதெல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு. ஓகே சார், எத்தனை நாள், 2 நாள் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஓகே எவ்வளோ பேமெண்ட் வேணும், அடிச்சிடும் கிளம்பிட்டு அப்படின்ட்டாரு. சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போது எனக்கு சீன்ஸில் அவங்க டைலாகே கிடையாது. அப்புறம் அவசரமாக அவர் வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்டு மாற்றி அவரோட விஷனுக்காக மாற்றி எழுதி அப்புறம் வர வச்சு காட்டுக்குள்ளே ஷூட் பண்ண போனோம். நிஜமாக கொம்மன் காட்டில் இறங்குற மாதிரி நாங்கள் ஒரு ரூமில் ஷூட் பண்ணும்போது அமைதியாக தான் இருந்தார். காட்டுக்குள்ளே போனால் அவர் எக்ஸைட் ஆகி உள்ளே போய் குதிச்சு கேமரா எடுத்துகிட்டு, இங்கே வைடா, இந்த ஷாட் எடுறா, இங்கே வாடா அப்படின்னு சொல்லி, நான் சொன்ன மாதிரி, நான் டெலிகனேஸ் சார் லீலாம் சொன்ன மாதிரி அவர் நடிக்கிற படம் கிடையாது, அவர் கேமியோ தான் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆர்வம் இருக்குல்ல, ஒரு குழந்தை மாதிரிங்க, ஒரு குழந்தைய பொம்மை கொடுத்தாரு, அந்த மாதிரி அவருக்கு புதருக்குள்ளலாம் போயிட்டாரு. இங்கே அப்படி கேமராமேன் போகிறது கொஞ்சம் யோசிக்கிறான். அவர் பாட்டு இங்கே இருக்க பாரு, இங்கே வா, இங்கேருந்து கேமரா இங்கே ரேஸ் வருது பாருன்ட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் இஸ் ஸோ ஜெம். அவர் ஸோ ஸ்பீட் ஆஃப் ஹிம் தட் அதை வந்து பண்ணி கொடுத்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் அதுக்கப்புறம் தான் எழுதுனேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் உட்காந்து அவரோட கதையெல்லாம் சொல்லி, நானும் இப்படி தான் பண்ணுவேன் கவலைப்படாதுன்னெலாம் சொல்லி. ஸோ யூ ஸோ ஸ்வீட். அவர் காட்டை பற்றி, இயற்கை பற்றிலாம் நிறைய நாலேஜ். ஆமாம், அவர் படமே ஃபுல்லாக காட்டில் தானே எடுப்பார். அனிமல்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் உட்காந்து அவரோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி பண்ணார், மணிவண்ணன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு,
எல்லாமே எங்களுக்கு அட்டைப்பூச்சி இருந்து எங்களுக்கு கால் ஃபுல்லாக அட்டைப்பூச்சி இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், 2 ஸ்டெப்பு போயிட்டு அந்த உப்பு போட்டு இது பண்ணுறது அதெல்லாம் அட்டை எதுவுமே மதிக்கலைங்க. அட்டை பாம்பாடா தூக்கி போட்டு வாடான்றாரு. பாம்பெல்லாம் பாத்தீங்களா? பாம்பு நாங்கள் பாம்பு வேற இடத்துல பார்த்தோம், ஆனால் அங்கே பாம்பு பார்க்கல. பட் நாங்கள் எல்லாருமே பயப்படுறோம், அட்டைப்பூச்சிக்கே பயப்படுற மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். அவர்லாம் அட்டை தானடா போட்டு வாடா. எல்லாருக்கும் கால் ஃபுல்லா பிளட்டு. ஐயோ, அவர் கால்லையும் பிளட்டு. ஆனால் அதெல்லாம் அவர் வந்து இட்ஸ் ஓகேடா, நல்லா ஒன்று குடிச்சுக்கோங்க அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அவர். ஓகே. ஸோ இது வந்துட்டு நீங்களும் மூணார்ல ஷூட் பண்ணனால அங்கே எப்படியுமே இந்த மாதிரி அட்டைப்பூச்சிலாம் நிறைய இருக்குமா? நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த சீக்வன்ஸில் மட்டும்தான் அந்த அட்டைப்பூச்சி விஷயம் இருந்தது. அது ரொம்ப டீப்பாக ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்ன்றதுனால மற்ற இடத்துலலாம் அந்த பிரச்சனை. ஸோ ரொம்ப ப்ரொடியூசர் ஃப்ரெண்டியாக அங்கங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள்னால ரொம்ப அழகாக படம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசரே ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால வந்து நினைக்கிறேன். ஸோ ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், அது ஃபன்னாக இருக்கலாம் இல்லை ஏதாவது சம்பவமாக இருக்கலாம், அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் சொல்லிவிடுவேன். நான் ஜிப்லைன் மேட்ரு சொல்லுங்க. ஜிப்லைன் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க அட்டா அந்த ஸ்கெடியூல் முடிச்சுட்டு தான் இவங்க பிக் பாஸ் போகணும். நான் என்ன சொன்னா 20th விட்டுறேன். ஓ, இது ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பிக் பாஸ் போனீங்களா? பாதி ஷூட் பண்ணி லைக் இதோட ஷூட் மிட்ல 60% ஷூட் முடிச்சுட்டு தான் உள்ள போனாங்க. ஸோ இப்போ என்ன பிளான்னா, இவங்களுக்கு 23rd 24th ஏதோ இவங்க போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஐ ப்ராமிஸ் தான் 20th நான் விட்டுறேன், நீங்கள் 21st போனீங்கன்னா இனியும் அவங்க அந்த 2 months ஃபுல்லாக ஷூட்டில் தான் இருந்தாங்க. ஸோ எதுவுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணல, இதுக்கப்புறம் தான் போய் பண்ணணும். அப்படின்னா 2 days இவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்பேஸ் இருக்கும் போய் பண்ணலான்ட்டு. பட் எங்கன்னா ஸ்கெடியூல் இந்த மழைனால தள்ளி போனதுனால 23rd நைட் அவங்க போகணும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. நாங்கள் முடிச்ச 22nd. ஸோ ஈவினிங் வந்து 8 o'clock வந்து அவங்களுக்கு ஃப்ளைட்டு கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் மூணாரில் இருக்கோம். மூணாரில் தான் ஜிப்லைனில் ஒன்று ஷூட் பண்ணிருக்கோம். அந்த ஜிப்லைனில் என்ன ஆச்சுன்னா, காலைல 6 o'clock போயிடணும் மேலே போயிட்டு 6க்கு போனோன்னா 7க்கு ஷூட்டை முடிச்சிடலாம். 8க்கு வந்து நம்ம கீழே வந்துடுவோம். கீழே வந்துட்டோன்னா ரூமுக்கு 10 மணிக்கு வந்தால் 11 மணிக்கு நம்ம மூணார் கிளம்புனா கூட லஞ்சுக்கே கோயம்புத்தூர் வந்துடலாம். அப்போ அவங்களுக்கு வேற ஒரு மீட்டிங் இருந்தது கோயம்புத்தூரில், முடிச்சுட்டு இவங்க வந்து சென்னைக்கு போயிடலான்றது தான் ஐடியா. பட் இது நம்ம நினச்சோம், அப்போ கண்டிப்பாக நடக்காதுல்ல, இது ஆப்வியஸாக. 6 மணிக்கு போயிட்டோம், ஃபுல் ஃபாகு. எந்த அளவுக்குன்னா ஜிப்லைனோட இது இருக்கும்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரில. அது சீக்வன்ஸும் எடுத்துகிட்டு போனாங்க. சுத்தமாக உங்களுக்கு வந்து அவ்வளோ மிஸ்ட்டு ஃபுல்லாகவே. 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. இவங்க அட்லீஸ்ட் 10 மணிக்காவது இங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கணும். 10-11 மணி ஆச்சு, கிளியர் ஆகவே இல்லை. அப்புறம் 11:30 கிளியர் ஆச்சு. இவங்க அந்த செட்டப் பண்ணி மேலே இறங்க திருப்பி வந்துருச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு, இல்லை பிரதர், நீங்கள் இப்போ அவங்க இந்த ஃபுல் ஃபாகில் நாங்கள் இது மிஸ்டில் ஓப்பனே பண்ணக்கூடாது. அது 2.5 kilometers அது டோட்டலாகவே லென்த்து. இந்த 2.5 kilometerல அவங்க இந்த எண்டில் ஆரம்பித்து அந்த எண்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. எங்கே நடுவில் மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்க எங்கே மாட்டிக்கிட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1.5-2 hours ஆகிடும். ஒருவேளை அந்த 2 hours லைட்னிங் வந்துச்சுன்னா பொசுக்கிடுவாங்க. அதனால இது ரிஸ்க் நாங்கள் பண்ணவே மாட்டோம். அந்த லைட்னிங் அடிச்சா இது obviously அது அந்த கரண்ட் கேபிள் தானே. அது ரொம்ப லாங்கான ஜிப்லைன், 2.5 kilometers லிட்டரலி. 2.5 kilometers 2 kilometers வந்து மோட்டரில் போகும். லாஸ்ட் 5 meters மட்டும் கயிறு போட்டு இருக்கிற மாதிரி. அதுவே இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஒரு 12 மணி என்னது பொசுங்கிறது தெரியும், நடுவில் வீதியே சொல்லிட்டாங்க. அதுவும் எப்போ சொன்னோன்னா 12 மணி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் முடியாது, கிளம்பி ஆகணும்ன்ட்டு. சரி பரவாயில்ல, போய் பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு கட்டி உட்கார வச்சாச்சு. தள்ளும் போது சொன்னோம் அந்த காதில், ஐயா மாட்டிக்காம நீங்க போயிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, மாட்டிங்கன்னா. ஆனா அவ்வளோ ரிஸ்க்ல நீங்க எடுக்க ரெடி ஆயிட்டீங்க. ஆமா, இவங்களுக்கும் தெரியும், ஒரு வழி இல்லை, வந்துட்டோம். ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, ஈவன் 5,000 மேட்டர் ஃபார் us. நாங்கள் மேலே, ஆமாம் வேறு வழியே கிடையாது. நாங்கள் இப்போ கீழேருந்து அந்த ஜிப்லைன் போகிற இடம் வந்து ஒரு ஆஃப் ரோடில் போகணும். அந்த ஆஃப் ரோடு ஜீப்புக்கே 5,000 ரூபாய் ஆகும், 2 ஜீப்பு. எனக்கு அந்த 10,000 ரூபாய் பெரிய அமௌண்ட்டு. திரும்ப இங்கே வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்க பிக் பாஸ் போய்ட்டு எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் ஜான் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜானில் இந்த இது கிடைக்காது அப்படின்றப்போ பரவாயில்லன்னு தள்ளியாச்சு. இவங்க பாட்டு ஜாலியாக போயிட்டே இருந்தாங்க. கரெக்டாக அந்த 2.5 kilometers 2 kilometers அந்த மோட்டரில் 1.5 kilometers நின்றுமா.
நாங்க என்ன நினைச்சிட்டோம் அந்த 2 கிலோமீட்டர் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சதந்திரத்துல தள்ளிட்டு வந்துச்சா அப்படின்னு பாதி தான் வந்தது மீதி வரலன்ற மாதிரி நடுவில் நின்றுருந்தீங்களா நீங்க இவங்க நிக்கிறாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. ஃபாக் நான் எங்க நின்றுட்டு இருந்தேன், நானே அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தேன். அப்போ நின்றுட்டாங்க, என்னன்னே தெரியல. நாங்க என்ன நினைச்சோம் அப்படம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒருத்தர் நிக்க வச்சிருப்போம். படம் முடிஞ்சிச்சுனாங்க, இது முடிஞ்சிருச்சுங்க. நாங்க என்ன நினைச்சிருக்கோம் அந்த பக்கம் கேமரா ரெடியா வச்சுட்டு இருக்கோம் அந்த ஷாட்டை கேப்சர் பண்றதுக்கு. நாங்க கால் பண்ணி கேட்கறோம் வரலன்ட்டு. இவங்களை கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்காங்கன்னே தெரியல. 1.5 மணி நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த ஏன்னா 1.5 மணி நேரம் அப்ப நீங்க தொங்கிக்கிட்டே இருந்தீங்க. 2.5 கிலோமீட்டர்ஸ்ல எங்க தொங்குறாங்கன்னு தெரியாது. அதனால தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா கயிறு போட்டு இழுத்து கொண்டு வந்து வச்சு அந்த 1.5 மணி நேரம் உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? அது ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படியா? ஆக்சுவலா ட்ரோன்ல எடுக்க முடியாது அந்த ஷாட்டை. ஸோ இந்த எட்ஜில் ஒரு கேமரா நான் போகிற மாதிரி, அந்த எட்ஜில் என்ன நான் வந்து அங்கே ரீச் ஆகுற மாதிரி ஒரு கேமரா, என் கையில் கோப்ரோ. ஸோ நான் போயிட்டே இருக்கேன். போய் ஒரு இடத்துல திடீர்னு நின்றுச்சு. நான் என்ன நினச்சேன், கொஞ்ச நேரம் நான் ரியலைஸ் பண்ணுறேன் என்னென்னா ஸ்டக் ஆகிடுச்சுங்கிறதே ரியலைஸ் ஆகலை. ஓகே, இது ப்ராசஸே இப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் நின்று அப்படி மூவ் ஆகுமோ ஏதோ என்ன இது அப்படின்னு. ஏன்னா முன்ன பின்ன ஜிப்லைன் போனதே கிடையாது. நின்றுடுச்சு, அங்கேயே நின்றுட்ட உடனே நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறேன். சரி, இதுக்கு நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே போயிட்டுருக்கேன். எக்ஸ்பிரஷன் என்னன்னா நான் அப்படி பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனு. நின்றுடுச்சு, நானாலும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். இப்போ கேமராவை பார்க்கலாமா, ஏன் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். திடீர்னு தான் ரியலைஸ் ஆகுது, இது அப்படி இல்லை, இது அங்கே ரீச் ஆகிருக்கணும், இப்போ நம்ம நடுவில் மாட்டிகிட்டு இருக்குமா அவன் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா ஆடுது காற்று. என்ன மேட்டர்னா ஆப்போசிட்டில் காற்று அடிக்குது. அவங்க ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு 4-5 கிலோ வெயிட்டு ஏற்றி தான் அனுப்பியிருக்காங்க, ஏன்னா புஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட வெயிட்டுக்கு காற்றுக்கு அது போகாதுன்னு சொல்லி. ஆனாலுமே அது நின்றுடுச்சு. இப்போது என் மைண்டில் அவர் சொன்னார், மின்னல் இடி அடித்ததுன்னா பொசுங்கிரும், அதனால் அது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மழை பெய்யுது, இடி இடிக்குது. என் மனநிலையை யோசிச்சு பாருங்க. லிட்டரலா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கோயிங் டு டை. நான் வந்து ஃபர்ஸ்ட் பதறேன், கத்துறேன், காப்பாத்துங்க, ஹெல்ப், அதெல்லாம் இருக்கு, ரிலீஸ்லாம் ஆயிடுச்சு. ஸோ ஹெல்ப் அபி காப்பாத்துங்க, ஹரி யாராவது காப்பாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கத்த ஆரம்பிக்கிறேன். ரொம்ப பதட்டம் ஆயிட்டேன், செம்மையா பயந்துட்டேன், கையெல்லாம் நடுங்கிருச்சு, ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சுற்றி என்ன இருக்குன்னே தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, ஃபுல் ஃபாகு, எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அம்மா அப்பா பத்திரமா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து நான் டெத் நோட் கொடுக்குறேன். முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நான் கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இது எங்கேயோ போய் நின்றுட்டுருக்கு. ஸோ எங்கேயோ யாரோ ஒருத்தருடைய நிலத்தில் யாரோ ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு இருக்கவருக்கு வந்து என் குரல் எப்படியோ கேட்டிருக்கு. இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவர் வந்து சார் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி கத்தி அவங்க தேடிட்டு இருக்காங்கல்ல. ஸோ கத்தி அப்புறம் ஒரு ரோப் கொடுத்தாங்க. அது கூட யாரும் வந்து நம்மளை மேலே தூக்கி இறக்கலாம் முடியாது, ஏன்னா எங்கேயோ இருக்குது. ஒரு ரோப் ஒன்று நம்மக்கிட்ட வரும், அந்த ரோப்பை பிடிச்சிக்கணும். அந்த ரோப்பை நான் விட்டுட்டேன்னா அகெயின் வந்து திருப்பி என்னை தேடி கண்டுபிடிக்கணும், நான் எங்கே மிஸ் ஆயிருக்கேன், எதை விட்டுருக்கேன். ஸோ அவங்க பாட்டு கண்ணை மூடிட்டு அந்த ரோப்பை இழுத்து எட்ஜ் வரைக்கும் வருவாங்க. நான் அதை பிடிச்சிட்டு வந்தேன்னா நான் வந்தேன், இல்லைன்னா இல்லை வந்துட்டேன். ஆனாலும் அப்புறம் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கோப்ரோவில் வந்து நடிச்சுட்டே தான் வந்தேன். சரி, ஏன்னா ஆஸ் யூஷுவல் இதை எதுக்காக இந்த ரிஸ்க் எடுத்தோம், இது விட்டால் எடுக்க முடியாதுன்ட்டு, இந்த ரீசனுக்காக இதை இது பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நடிச்சுட்டே போய் நான் கத்துறேன். எட்ஜில் வந்து கேமராவெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்புறம் நான் கத்துறேன், கேமராவை எடுங்க ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டு. வேகமாக கேமராவை எடுத்து வச்சு ஷூட் பண்ணி முடிச்சு கட்டுன்னு சொல்லி ரியலைஸ் ஆகி நடுக்கம் வந்து பயந்து அப்பா என்ன நடந்தது இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள லிட்ரலி உயிர் பயத்தில் நான் எப்படி இருப்பேங்கிறத நான் பார்த்தேன், ரெக்கார்டடாக இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போது இந்த மாதிரி நிறைய நீங்கள் நடிச்சிருப்பீங்க. லைக் எவ்வளோ நாள் போச்சு ஷூட் ஓவராலாக? 35 days. 35 டேஸில் மொத்த படம் முடிச்சிட்டிங்க. சூப்பர் கிரேட். ஓகே. ஸோ மாயாவுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாங்கள் பிக் பாஸில் பார்த்தோம், ரொம்பவே ஜென்யூன் அண்ட் பியூராக இருக்கும். ஸோ இன்னமும் மாயாவோட டச்சில் இருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி போகுது? யா உள்ளே வந்து இட் வாஸ் நாட் ஃபார் கேமரா, எனிதிங் எதுவுமே வந்து நாட் ஃபார் கேமரா. இட் வாஸ் வெரி ரா அண்ட் ரியலாக தான் இருந்தேன் நான். அண்ட் எனக்கு வந்து ஃப்ரெண்டாக அவங்க தான் அங்கே இருந்தாங்க. லைக் ஷி வாஸ் அ வெரி குட் கம்பேனியன் ஃபார் மீ.
ஸோ அது வந்து சும்மா ஷோக்காக கிடையாது, இட்ஸ் ஃபார் லைஃப். ஸோ வி ஆர் வெரி ஸ்ட்ராங், ஐ மீன் வி ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் டில் நவ். ஓகே, ஸோ வேற ஏதாவது படத்துக்கு நாங்கள் வரும்போது இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வாங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாவது படத்துக்கா? உங்கள் படத்துக்குங்க. ஓகே, வேற ஏதாவது நாங்கள் இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு வாங்க. எல்லோ பற்றி பேசிட்டு வேற படத்தை பற்றி பேசுங்க. அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, ஜென்ரலாக கேட்குறேன். படத்துக்கு வரும்போது யா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் see themselves ஸ்க்ரீனில். ஏன்னா எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாருமே வந்து சில வேலைகளை வந்து சில கட்டாயத்தினாலையும் சில சிச்சுவேஷன்ஸ்னாலையும் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஈவன் தோ எனக்கு வேற லைக்கிங் இருக்குது, எனக்கு வேற வேலை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, என்னோட பேஷன் வேற எதுலையாவது இருந்தாலுமே கூட சில சிச்சுவேஷனுக்காக சில வேலையில் ஸ்டக்காக இருப்போம். அது தப்பு சொல்ல முடியாது, அது அவங்களோட சிச்சுவேஷன். பட் அவங்க எல்லாருக்குமே வந்து ஐ நீட் அ பிரேக் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தா ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு ஹார்ட் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டரை ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கிரேட். டேரக்டர் நீங்கள் தான் சொல்லணுமா? அதான் கமல் சார் சொன்ன டேக்லைன் வச்சு தான் மொத்த படத்தையும் பண்ணோம். இந்த உலகம் அடுத்த நொடியில் விழுத்தத்திற்கு மாற்றிருங்க இல்லையா ராம் அப்படின்ட்டு. அது ரொம்ப நம்புவோம். நான் சின்ன வயசில் அன்பேஸ்மெண்ட் பார்த்த டைம்லேருந்து அந்த சில வேர்டு மைண்டில் பதியும் இல்லை, அப்படி பதிஞ்சது தான் அது. அதோட பேஸ் லைன் வச்சு தான் இந்த படத்தையே நாங்கள் பண்ணோம். பூர்ணிமா வைபவம் சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கும், என்ன ஏதுன்னு தெரில. ஒரு 15 செகண்ட் ரீல்ஸ் 30 செகண்ட் ரீல்ஸில் வாழ்க்கை அடங்கின மாதிரி சுருங்கிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் அது நடக்கும், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, லைஃப் இஸ் கோஸ் ஆன், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ப்ரீத் அண்ட் அந்த ஸ்டாப் வைங்கன்றது தான் இந்த எல்லோவோட கோர் ஐடியாவே. சொன்ன மாதிரி அந்த டீமாக இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஏறி இறங்கி, இப்போ நான் டைரக்ஷனுக்காக என் கதையை நான் அழிஞ்சிருக்கேன், பூர்ணிமா அவங்களோட ஆக்டிங்காக போயிருக்காங்க, வைபவாக இருக்கட்டும், அபி டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டர்ஸ் டீயாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் ஏதோ டேரக்டர்கிட்டயோ இல்லை ஏதோ ஒரு பெரிய ஆள்கிட்டயோ போயிட்டு நாங்கள் எங்களுக்கு எதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு அலைஞ்சிருக்கோம். அதுதான் உண்மை. அப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்க என்ன பண்ணலான்னு நினச்சது தான் எல்லோ. ஸோ இது எல்லாருமே நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதுக்காகவும் நாங்கள் கற்றுக்கணுன்றதுக்காகவும் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சோம். அந்த படத்துக்கு உண்மையாகவும் ஆர்ட்ஃபுல்லாக என்ன பண்ண முடியுமோ அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கும். அது முடிச்சுட்டு ஒரு ஃபினிஷ்ட் ப்ராஜெக்டாக கொண்டு வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அது ஆடியன்ஸ் இதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் தான் அந்த படத்தை சொல்லணும். அண்ட் ஒரு விஷயம் எங்களால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் என்ன அப்படின்னா, இந்த படத்தை தாண்டி இது ஒரு ட்ராவலாக தான் ட்ரீட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நான் ஒரு படம் பார்த்த ஃபீலை தாண்டி நான் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கேன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் யாரும் போகாத இடத்த தேடி 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 கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக படத்தை எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். இவங்க சொன்ன மாதிரி ஆதிரேன்றது இட்ஸ் நாட் அபவுட் எ சிங்கிள் கேரக்டர். நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற ஃப்ளாஸ் அண்ட் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆசை தான் ஆதிரேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது கரெக்டாகவும் நம்புகிறேன். ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர், கிரேட். கண்டிப்பாக தியேட்டரில் நாங்கள் போய் பார்க்குறோம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.